அருமையானவர்களே, ஹஜ் என்பது மகத்தான ஓர் கடமையாகும். ஹஜ்ஜின் மாண்புகளும் சிறப்புகளும் வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாத அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. மற்ற 4 கடமைகளிலிருந்தும் வடிவத்தால், செயல்முறைகளால், நன்மைகளால் முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு உன்னதமான கடமையாகும். தொழுகை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது அதன் துவக்கத்திலேயே அதை அறிமுகப்படுத்துகின்ற போதே அதனால் மனித சமூகத்திற்கு ஏற்படுகிற நன்மைகளையும் சேர்த்தே குறிப்பிடுகிறார். வஅகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையாகிறது நிச்சயமாக மானக்கேடான காரியங்களிலிருந்தும் வெறுக்கத்தக்க அருவருப்பான செயல்களிலிருந்தும் தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனினுடைய 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாரென்றால் தங்களின் தொழுகைகளை உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுவார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 23வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். நோன்பை பற்றி குறிப்பிடும் போதும் அல்லாஹ் இதே நிலையைத்தான் கையாளுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது ஏனைய சமூக மக்களின் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற்றம் பெறும் பொருட்டு என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் அல்லாஹ் நோன்பை குறித்து பேசுகிறான். ஜகாத்தை பற்றி குறிப்பிடும் போதும் இதே நிலையைத்தான் அல்லாஹ் கையாளுகிறான். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم, நபியே, நீர் அந்த மக்களின் பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தாக பெற்றுக்கொண்டு அதன் மூலம் அவர்களை பாவங்களை விட்டும் நீர் தூய்மையாக்கி அவர்களையும் அவர்களின் உள்ளங்களையும் பரிசுத்தமாக்கி அவர்களுக்காக துஆவும் செய்வீராக என்பதாக குர்ஆனினுடைய 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் ஹஜ் கடமையை பற்றி குறிப்பிடும் போது அது பற்றிய துவக்கத்திலும் அறிமுகத்திலும் அல்லாஹ் ஹஜ் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி குறிப்பிடாமல் அல்லாஹ் தன்னோடு இணைத்து அதை குறிப்பிடுகிறான். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 196வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, இன்னும் அல்லாஹ்வுக்காக அந்த வீட்டை ஹஜ் செய்வது மனிதர்கள் மீது அதன்பால் சென்று வர சக்தி பெற்றவர்கள் மீது கடமையாகும் என்பதாக குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற இபாதத்துகள் கடமையாக்கப்படும் போது அதற்கான செயல் வடிவத்தோடு அது கடமையாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த 3ம் முந்தைய சமூக மக்களில் சில சமூக மக்களுக்கும் அது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேலர்களுக்கு தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டிருந்தது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அற்புதத்தின் வெளிப்பாடாக தொட்டில் குழந்தையாக பேசிய போது அந்த பேச்சின் ஊடாக தொழுகையும் ஜக்காத்தையும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் விதியாக்கி இருப்பதாக கூறுகிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வைத்த அந்த நோன்பு குறித்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாஹித்து கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் நோன்பை கடமையாக்கும் போது அது முன் சென்ற மக்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது என்று சேர்த்தே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் விண்ணுலக பயணம் மேற்கொண்ட போது அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக நின்று அவர்கள் தொழ வைத்து விட்டு சென்றார்கள். அல்லாஹுவோடு உரையாடி விட்டு விடைபெற்று வருகிற போது தொழுகை கடமை என்னும் கட்டளையோடு அவர்கள் வந்தார்கள். தொழுகை கடமையாகும் முன்னரே அதன் செயல் வடிவத்தை அல்லாஹு தஆலா காண்பித்து கொடுத்து விட்டார். ஆனால் ஹஜ் என்ற வணக்கம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பதாகவே
ஹஜ் பற்றிய அறிமுகத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அறிவிப்பு செய்து வைத்தான். வஅதின் பின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே ஹஜ்ஜுக்காக மனிதர்களுக்கு அறிவிப்பு ஒன்றை செய்வீராக. யஅதூக ரிஜாலன், நடந்தவர்களாக அவர்கள் உம்மிடம் வருவார்கள். வஅலா குல்லி ஸாமிர், இன்னும் மெலிந்த எல்லா ஒட்டகத்தின் மீதும் அவர்கள் வருவார்கள். யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவை வெகு தூரமான எல்லா வழிகளிலிருந்தும் அவர்களை கொண்டு வரும் என்பதாக குர்ஆனினுடைய 22வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அழைப்பு கொடுத்ததை, ஹஜ்ஜை பற்றிய அந்த அறிவிப்பை வெளியிடுகிறான். இதையெல்லாம் விட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் எந்த நபியின் மூலமாக இந்த அறிவிப்பை செய்ய சொன்னானோ அவர்கள் வாழ்ந்து மரணித்து நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களின் வாழ்க்கை பின்னணியிலேயே ஹஜ்ஜின் வழிபாட்டு முறைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நின்ற இடம் இன்று மகாமு இப்ராஹிம் தொழுமிடமாக அமைந்திருக்கிறது. அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷைத்தானை கல்லெடுத்து விரட்டிய அந்த இடம் இன்று ரம்யுல் ஹிஜார், ஜமராத் என்னும் அமலாக இருக்கிறது. அன்று அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க வெறுமை நிறைந்த பாலையில் பாலகனோடு தங்குவதற்கு சம்மதித்து பாலை வெயிலில் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் ஓடிய அந்த செயல் இன்று சஐ, தொங்கோட்டம் என்னும் அமலாக அமைந்திருக்கிறது. அன்று அல்லாஹ்விற்காக தன் மகனை அர்ப்பணிக்க துணிந்த அந்த செயல் இருக்கிறது இன்று உலுஹியா என்னும் இபாதத்தாக மாறி இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹஜ் என்பது தனித்துவம் நிறைந்த இறை கடமை என்பதை எளிதில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தனித்துவம் நிறைந்த இந்த ஹஜ் என்னும் உயரிய கடமையை நிறைவேற்றிட வேண்டுமானால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய தௌஃபீக், கருணை நம் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்கிற நல்ல தௌஃபீக்கை, கருணையை தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் தௌஃபீக் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் 2 விதமான பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒன்று, ஹஜ் செய்ய வேண்டும், அந்த மக்கா மண்ணில் கால் பதிக்க வேண்டும் என்கிற ஆசை நம்மிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். ஆசை மட்டும் இருந்தால் அது போதாது. இரண்டாவதாக, அதை அடைந்து கொள்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக, அந்த மக்காவில் கால் பதிப்பதற்காக, அந்த மண்ணில் கால் பதிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக யா அல்லாஹ் ஹஜ் செய்கிற பாக்கியத்தை கொடு, உம்ரா செய்கிற பாக்கியத்தை கொடு என்பதாக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வின் எந்த ஒரு நியாமத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானாலும் இந்த 2ம் நம்மிடத்தில் கட்டாயமாக இருந்தாக வேண்டும். அதிலும் குறிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் அதை எப்படியாவது அடைந்திட வேண்டும் என்ற குறிக்கோளும் கூடிய துஆவும் நம்மிடத்தில் அவசியம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெரும் அரசராக ஆட்சி புரிவதற்கு அவர்களுடைய அந்த ஆசையும் அவர்களுடைய துஆவும் முக்கிய பங்கு வகித்ததாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். கால ரப்பி ஃபிர்லி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வஹபலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எவருமே அடைய முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ கொடுப்பாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்பதை குர்ஆனினுடைய 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் தௌஃபீக் அளப்பெரும் நிஅமத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவுக்கு பின்னால் ஹிஜ்ரி 6க்கு பின்னர் சத்திய தீனுல் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னை ஈமான்தாரியாக ஆக்கிக் கொண்டார்கள். இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். ஹிஜ்ரி 8 நடைபெற்ற மூத்தா யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத வாயால் சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு படை தளபதியாக களமிறக்கப்பட்டார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 21 வரையிலான அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கேயும் எப்போதும் ஓய்வே இல்லாமல்
அல்லாஹ்வின் சன்மார்க்கத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் புனித அந்த பணியை மேற்கொண்டார்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மரண படுக்கையில் நிலைகுலைந்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடந்த அந்த தருணத்தில் மரணம் அவரை நெருங்க ஆரம்பித்த அந்த வேளையில் அல்லாஹ்வின் வாள் சைஃபுல்லா என்ற சிறப்பு பெற்ற அந்த மாவீரர் தனது ஆசைகள் நிறைவேறாத நிலை குறித்து குமுறி குமுறி ஆள ஆரம்பித்தார்கள். எத்தனையோ போரில் நான் கலந்து கொண்டேன், நான் போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைய வேண்டும், ஷஹீதாக வேண்டும், அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆவலோடும் ஆசையோடும் நான் இருந்தேனே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். நான் என்னை போர்களில் கலந்து கொண்டு நான் எத்தனை போர்களில் கலந்து கொண்டிருப்பேன். என் உடம்பில் வாட்களால் தாக்கப்படாத இடங்களே கிடையாது, அம்புகளால் துளைக்கப்படாத இடங்களே கிடையாது, ஈட்டிகளால் சிதைக்கப்படாத பகுதிகளே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் எனது உடல் முழுவதிலும் ஆயுதங்களால் தாக்கப்பட்ட தழும்புகள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கும். அப்பொழுதெல்லாம் உயிர் தியாகியாக மாறி ஷஹீதாக ஆகி சுவனத்து தோட்டங்களிலும் இறைவனுடைய அரிசிலும் பச்சை பறவையாக பறந்து திரிய துடித்தேனே. எனது உடலில்தான் எத்தனை தழும்புகள். இதில் ஒன்றாவது என்னை உயிர்த்தியாகியின் அந்தஸ்தில் சுவனத்தில் சேர்க்க வேண்டுமே, சேர்க்கவில்லையே. எனது ஆசைகள் நிறைவேறாத நிலையில் மரணம் என்னை தழுவுகின்றதே என்று குமுறி வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள் இது. தொடர்ந்து ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருக்கெடுத்து இதை நினைத்து அந்த மரணத்தினுடைய சமயத்தில் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருந்தது என்பது வரலாறு. அவரது ஆசைகள் அவரை கரை சேர்க்கவில்லை. ஷஹீது உயிர் தியாகி என்ற அந்தஸ்தை அடையும் பாக்கியமும் அவருக்கு கிடைக்காமலேயே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சைஃபுல்லா அல்லாஹ்வினுடைய வாள் என்பதாக போற்றப்பட்டவர்கள். ஆனால் அந்த ஷஹீத் என்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நசீபை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருக்கு தௌஃபீக் கொடுக்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆக அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் என்பது அது ஒரு மிகப்பெரிய நிஅமத் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் அதற்கான துஆவும் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக்கை நமக்கு கொடுப்பார். அருமையானவர்களே, முஸ்லிம் சமூகத்தில் இன்று வணக்க வழிபாடுகள் என்பது சடங்கு சம்பிரதாய நோக்கத்தில் அணுகப்படுகிற அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தின் ஒவ்வொரு வணக்கமும் இபாதத்தும் தனித்துவங்கள் பல நிறைந்த கடமைகளாக அமைந்திருக்கிறது. அதனுடைய தனித்துவங்களை அறிந்து முழு மன ஈடுபாட்டோடு உள தூய்மையோடு நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஹஜ் என்பது தனித்துவங்களும் மாண்புகளும் மகத்துவங்களும் நிறைந்த ஒரு கடமையாகும். தவாப், இஹ்ராம், மகாம் இப்ராஹிம், ஹஜ்ருல் அஸ்வத், கஅபா, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, ஷைத்தானுக்கு கல்லெறிவது, தல்பியா என்ற இந்த ஒவ்வொன்றும் நீண்ட நெடும் தனித்துவம் நிறைந்த அமல்களாக அமைந்திருக்கிறது. இவைகளை முழுமையாக அறிந்து உணர்வுபூர்வமாக அனுபவித்து ரசித்து செய்யும் போது அந்த ஹஜ் மக்பூல் மற்றும் மப்ரூர் ஹஜ்ஜாக வடிவம் பெற்றுவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகத்திற்கு இடமில்லை. அருமையானவர்களே, தனித்துவங்களில் முதன்மையானது என்று சொன்னால் அது கஅபா தான். பைத்துல்லா அல்லாஹ்வினுடைய அந்த வீடுதான். இந்த பைத்துல்லா உலகம் உருவாக்கப்படுவதற்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட ஓர் இறை இல்லம். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடத்திலே கூறிய போது, உலகமே உருவாக்கப்படவில்லை என்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள், அந்த சூழ்நிலையில் கஅபா எப்படி இருந்திருக்க முடியும் என்ற கேள்வி அவர்களுக்கு முன் எழுப்பப்பட்ட போது அவர்கள் இப்படி பதில் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா உலகை உருவாக்குவதற்கு முன்பு முழு உலகையும் தண்ணீரால் நிரப்பியிருந்தான். அல்லாஹ்வின் அர்ஷும் தண்ணீரின் மீதே அமைந்திருந்தது என்பது நபிமொழி. அந்த நேரத்தில் ஓரிடத்தில் மட்டும் நுரைவட்டமாக இருந்தது. அந்த இடத்தில் 2 மலக்குகளை ஏற்படுத்தி தன்னை வணங்கி வரும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பித்திருந்தான். அந்த மலக்குகளும் சுமார் 2000 வருடங்கள் அந்த இடத்திலேயே அமர்ந்து அல்லாஹ்வை வணங்கி வந்தார்கள். இறைவன் தன் வல்லமையை வெளிப்படுத்த எண்ணி இந்த உலகத்தை உருவாக்க நாடிய போது இந்த நுரை அமைந்த பகுதியிலிருந்து தான் உலகின் உருவாக்கத்தை இறைவன் ஏற்படுத்தினான்.
அந்த இடம்தான் புனித காபா இருக்கும் பகுதி. எனவேதான் பூமியின் மத்திய பகுதியில் காபா அமைந்துள்ளது. அதன் பிறகு சுவனத்திலிருந்து ஒரு கூடாரத்தை மலக்குமார்கள் கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்து இறை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். எப்பொழுது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இந்த கூடாரத்தை மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தனக்கு தோதுவாக அந்த கூடாரத்தை மாற்றி அமைத்து இறை வணக்கத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அது வானத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டது என்பதை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த கூடாரத்தை சுற்றி அமைத்த அந்த சூழல் அப்படியே இருந்தது. அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த காபாவில் சிறிது மாற்றம் செய்து அதை கட்டி முடித்தார்கள். இவர்களின் வழித்தோன்றலில் வந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதில் தொழுது வந்தார்கள். இவர்களின் காலத்தில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு உலகமே தண்ணீரால் அழிந்த போது அந்த காபாவின் அடிச்சுவடு மட்டும் அப்படியே இருந்தது என்பது வரலாறு. இந்த அடையாள சுவட்டை வைத்துதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவை கட்டுங்கள் என்ற கட்டளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பித்தார். இந்த நிகழ்வை குறித்துதான் அல்லாஹ் 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில் பேசுகிறான். வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் கஅபாவின் அடித்தளத்தை உயர்த்திய போது அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய் என்று அவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, எனவே உலக மக்களின் முழு பார்வையையும் தன்பக்கம் ஈர்த்த இந்த காபாவை நிர்மாணித்தவர்களை நாம் வரிசையாக தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக மலக்குகளின் மூலமாக அந்த காபா அது அமைக்கப்பட்டது. இரண்டாவதாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தார்கள். மூன்றாவதாக அவருடைய மகனார் நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். நான்காவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஐந்தாவது அமாலிகா என்ற சமூகத்தினர் அந்த காபாவை கட்டினார்கள். ஆறாவது ஜூரும் என்ற ஒரு சமூகத்தினர் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஏழாவது ஹுசை இப்னு கிலாப் என்பவர்கள் அந்த காபாவை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள். எட்டாவது குறைஷி கூட்டத்தினர் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள், கட்டினார்கள். ஒன்பதாவது அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். பத்தாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் அதை புனர் நிர்மாணம் செய்தார், அந்த காபாவை கட்டினார். குறைஷியர்கள் காலத்தில் காபாவின் சுவர்கள் பலகீனமானதால் அதை புதிதாக நிர்மாணம் செய்ய மக்களிடத்திலே முழுக்க ஹலாலான நிதியை வசூல் செய்து இந்த காபாவை அந்த குறைஷியர்கள் நிர்மாணித்தார்கள். ஆனால் அவர்கள் திரட்டிய நிதி என்பது முழு காபாவை நிர்மாணம் செய்ய போதுமானதாக இருக்கவில்லை. எனவே ஒரு பகுதியை அப்படியே காபாவினுடைய ஒரு பகுதியை விட்டு மீதமானதை அவர்கள் கட்டி முடித்தார்கள். விடப்பட்ட அந்த பகுதிக்குத்தான் ஹத்தீம் என்று சொல்கிறோம். இதுவும் காபாவினுடைய ஒரு பகுதியாகவே கணக்கிடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த சமயத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது என்பது 35 வயது தான். பிறகு அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் கவர்னராக இருந்தபோது புனித காபாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்திய அமைப்பில் காபாவின் எந்த பகுதியும் விடப்படாமல் முழுமையாக அவர்கள் கட்டினார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் மக்காவின் கவர்னராக பொறுப்பேற்ற பின் குறைஷியர்கள் எந்த அமைப்பில் புனித காபாவை அமைத்தார்களோ அவ்வாறே இவரும் காபாவின் ஒரு பகுதியை விட்டு மீதமுள்ளதை கட்டி முடித்தார். பனு அப்பாசியாக்களின் ஆட்சியாளர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே தாங்கள் அனுமதித்தால் இந்த காபாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதைத் தொடர்ந்து அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எந்த அமைப்பில் கட்டினார்களோ அதே அமைப்பில் நான் அமைக்கிறேன் என்று சொன்னபோது
இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை செய்வதற்கு தடுத்து விட்டார்கள். காரணம், அரசர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், அதனால் கஅபாவின் அமைப்பும் மாறிக்கொண்டே இருக்கும், பிறகு அதனுடைய புனிதத்தன்மையில் குறைவு ஏற்பட்டுவிடும், அப்படி ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை தடுத்து விட்டார்கள். ஹத்தீப் என்கிற அந்த பகுதி அப்படி வெளியிலேயே காபத்துல்லாவினுடைய பகுதியாகவே அது கணக்கிடப்படுகிறது. அது இன்றும் இப்பொழுதும் வெளியில் தான் அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, மனிதர்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக முதலில் கட்டப்பட்ட இறையெல்லாம் இந்த மக்காவில் உள்ள காபா ஆலயம்தான். இன்ன அவ்வல பைத்தி உதய லின்னாஸி அல்லதீ பிபக்கத முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தின் நேர்வழிக்கு உரியதாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா என்னும் மக்காவில் உள்ளதாகும் என்பதாக குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் 96வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதி உலிய ஃபில் அர்தி அவ்வல், பூமியில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளி எது என நான் கேட்டேன். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். அல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த கஅபா ஆலயம் இருக்கிறதே, அதுதான் இந்த பூமியிலேயே அமைக்கப்பட்ட முதல் பள்ளி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு எது என்பதாக நான் கேட்டேன். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்தஸில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கூறினார்கள். குல்து கம் பைனஹுமா, இந்த இரண்டிற்கும் மத்தியில் எத்தனை வருடங்கள் இடைவெளி என்று நான் கேட்டேன். 40 சனத்தன், 40 வருடங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக சொன்னார்கள். இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகைக்காக கஅபாவைத்தான் முன்னோக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியில் அதிகமாக நேசித்த பூமி என்றால் அது அந்த மக்கமா நகரம்தான். கஅபத்துல்லா அமைந்திருக்கிற அந்த மக்காவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். எனவேதான் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் பயணம் செல்லுகிற ஒரு நிலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தபோது மக்காவினுடைய எல்லையிலே நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கவா நகரத்திடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள் என்பது வரலாறு. இந்த மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லஹைரு அர்தில்லாஹ், மக்காவே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீதான் அல்லாஹ்வினுடைய பூமியிலெல்லாம் சிறந்த பூமியாக, சிறந்த ஊராக இருக்கிறாய். வஹப்ப அர்தில்லாஹ் இலைய, அல்லாஹ்வுடைய பூமியில் மிகவும் எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு ஊர் என்று சொன்னால் மக்காவே நீதான். வலவுலா அன் அஹ்லிக அஹ்ருஜுனி மின்கி மா கரஜ்து மின்கி, என்னுடைய சமுதாயம் மட்டும் உன்னை விட்டும் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் நான் வெளியேறி இருக்கவே மாட்டேன், ஆனால் அவர்களோ என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து பேசிவிட்டு சென்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த மக்காவின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பாசம் வைத்திருந்தார்கள், பிரியம் வைத்திருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். மக்காவை நோக்கி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த சொற்கள் அவர்கள் மக்காவின் மீது கொண்டுள்ள அளப்பெரிய பாசத்தை, பிரியத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நிரந்தர பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அது அந்த கஅபா தான். கஅபாவிற்கு அல்லாஹ் தன்னுடைய நேரடி பாதுகாப்பை வழங்கி இருக்கிறான். கியாமத் நாள் வரை அதை எந்த படையாலும் அழித்துவிட முடியாது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. அப்ரஹா என்கிற அந்த மன்னன் தன்னுடைய யானைப்படையை திரட்டி கொண்டு வருகிறான் கஅபாவை இடிப்பதற்காக வேண்டி. அவனை எதிர்த்து போராடுவதற்காக அந்த நேரத்தில் எந்த மக்களும் துணியவில்லை, யாரும் அவனை எதிர்த்து போராடுவதற்கு இல்லை. கஅபாவை அப்ரஹா மன்னன் இடிக்க வந்து விட்டான். இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, சிறிய சிறிய பறவைகளை அனுப்பி அதனுடைய அலகுகளால் வாயிலிருந்து சுடு கற்களை எடுத்து வர செய்து அந்த யானைப்படையின் ஒவ்வொரு யானைகளின் மீதும் போட்டு
அந்த யானைகள் எல்லாம் தின்று போடப்பட்ட வைக்கோலை போல ஆகிவிட்டது. அதை அழித்தான், தன்னுடைய இல்லத்தை காபாவை அல்லாஹு தாலா பாதுகாத்தான் என்கிற செய்தியை குர்ஆனில் அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். முஹம்மதே, யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்பதாக கேட்கிறான். அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக விவரிக்கிறான். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல், அவர்களின் சூழ்ச்சி அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்களிடம் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை வீசின. உடனே அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல் போல் அல்லாஹு தாலா ஆக்கி அழித்தான் என்பதாக குர்ஆனினுடைய 105வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த வரலாற்றை குறித்து பேசுகிறான். அருமையானவர்களே, கியாமத்து நாள் நெருங்கும் போது மீண்டும் ஒரு படை கஅபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வருவார்கள். அல்லாஹ் அவர்களையும் அழித்து கஅபாவை பாதுகாப்பான். பூமியில் அவர்கள் புதையுண்டு போவார்கள் என்கிற செய்தியையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நன்மையை நாடி பயணம் செய்யும் 3 இடங்களில் முதலாவது இடமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஅபத்துல்லாவை தான் சொன்னார்கள். லா தஷத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸதி மசாஜித், புண்ணியத்தை தேடி 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எங்கும் பயணம் மேற்கொள்ள கூடாது என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக அல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த கஅபா தான். மஸ்ஜிதி ஹாதா, இரண்டாவதாக என்னுடைய பள்ளி மஸ்ஜிது நபவி பள்ளி. வல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அளவற்ற நன்மைகளை அள்ளித்தரும் பூமி மஸ்ஜிதுல் ஹராமில் கஅபாவில் ஒரு தொழுகை தொழுவது மற்ற பள்ளிகளில் 1,00,000 தொழுகை தொழுவதை விட சிறந்ததாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிது நபவியில் தொழுதால் 1000 மடங்கு நன்மைகளை அது பெற்றுத்தரும் என்பதாக சொன்னார்கள். மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதால் 500 மடங்கு அதிகமான நன்மைகளை அது பெற்றுத்தரும் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட நேரங்களில் சில நேரங்களில் தொழுவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். எந்தெந்த நேரத்திலெல்லாம் தொழக்கூடாது? உதாரணத்திற்கு சூரியன் உதிக்கும் போது அது தொழுகக்கூடாத நேரம், அது உச்சியில் இருக்கும் போது தொழுகக்கூடாத நேரம், அது மறைய துவங்கும் பொழுதும் இது தொழக்கூடாத நேரம். இது மற்ற பகுதிகளுக்கு நமக்கு கட்டுப்படக்கூடிய ஹதீஸ் இது. ஆனால் இந்த தடை கஅபாவிற்கு மட்டும் கிடையாது. அங்கே எந்த நேரமும் தொழுது கொள்ளலாம், வணக்க வழிபாடுகளை செய்யலாம் என்பதாக மார்க்கு நமக்கு சொல்லித் தருகிறது. தஜ்ஜாலினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற்ற பூமியாக அந்த மக்கா அமைந்திருக்கிறது. இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜாலினுடைய வருகை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவன் உலகினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அந்த தஜ்ஜால் செல்வான், ஆனால் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் மட்டும் அவனால் செல்ல முடியாது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். மலக்குகள் தஜ்ஜாலை தடுத்து நிற்பார்கள் என்கிற செய்தியையும் ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று கஅபா. கியாமத் நாள் வரை கஅபாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்யப்படும். கஅபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வந்த பிறகு கியாமத் நாள் ஏற்படும் என்பதையும் ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. யா அல்லாஹ், இவ்வளவு மகத்துவமும் மாண்புகளும் நிறைந்திருக்கிற பரிசுத்த உன்னுடைய ஆலயத்தை பார்த்து கொண்டே இருக்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பாயாக. அந்த கஅபாவை வலம் வந்து கொண்டே இருக்கிற நசீவை எங்களுக்கு கொடுப்பாயாக. பாக்கிய எல்லா ஹஜ் உம்ரா செய்கின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.